தனி நீதிமன்றத்தில் ஜெயலலிதா அவர் மீது வழக்கு பதிவு பண்ணுறது உங்களுக்கு தெரியும். திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக சார் வந்து வழக்கு முதல்ல எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த வழக்கு ஜுடிஷியலாக போயிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி மாற்றம் அடுத்தடுத்து நடக்குது. 5 ஆண்டு காலம் இவங்க, 5 ஆண்டு காலம் அவங்க. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி மாற்றம் வந்ததுனாலேயே இவங்க அந்த வழக்குலேருந்து வெளியே வந்துட்டாங்களான்னா கிடையாது. அதுக்கப்புறம் குன்கா தீர்ப்பு ஒரு பக்கம் இவங்களுக்கு பாதகமாக இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கணக்கு போட்டு தீர்ப்பு சொன்னார்ல, அந்த குமாரசாமி கணக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த வழக்கு ஜெயலலிதாவுக்கு பாதகமாக தான் முடிஞ்சுது. அது என்னன்னா இப்போ விஜய்க்கு கேட்டிங்கன்னா அது ஒரு சிவில் மேட்ரு. அந்த கேஸு முழுக்க முழுக்க வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தது இருக்குன்னா ஒரு சிவில் வழக்கு. ஆனால் பட் இது பார்த்திங்கன்னா சிவில் வழக்காக இருந்தாலும் அது பார்த்திங்கன்னா கடைசியாக அது குற்ற வழக்கில் பார்த்திங்கன்னா அவங்க வருமானத்துக்கு அதிகமாக சேர்ந்து குற்ற வழக்காக தான் அது நிரூபிக்கப்பட்டது. பட் இவங்களுக்கு நான் கேட்டிங்கன்னா எந்த ஆவணங்கள் அதிலையாவது பக்கமாக ஆவணங்கள் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாங்கன்னா அதுக்கான ஆவணங்கள் நிறைய நடத்த வேண்டியது. பட் இதில் அப்படி கிடையாது. இது முழுக்க எவிடன்ஸ் ஆதாரங்கள் எல்லாமே மனித சாட்சியங்கள் ஆதாரங்கள் தான். அதனால் இதை நீண்ட வருடமாக எடுத்துகிட்டு போக முடியும். ஆனாலும் ஒரு 10 வருஷத்துக்கு இதை இழுக்க முடியும். ஒரு 5 ஆண்டு காலத்துக்கு, குறைஞ்சபட்சம் ஒரு 5 ஆண்டு காலத்துக்கு இழுக்க முடியும். விஜய்க்கு பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொண்டையில் குத்துன இந்த மீன் முள்ளு மாதிரி தான். என்னென்னா இப்போ இங்கே லோக்கல் இங்கே எஸ்ஐடியே விசாரணை பண்ணியிருந்தாக்கா இந்த சாதம் உருண்டையை பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக உருண்டையாக முழுங்கி அது உள்ளே போயிட்டுருக்கும்.